பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் 20 பேருடைய சொத்துக்களை முடக்குவதற்கு காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த கொலை நடந்த பிறகு ஏற்பட்டுள்ள பண பரிவர்த்தனைகள் மற்றும் வங்கிகளில் பணம் கொடுக்கப்பட்டது, சொத்துக்கள் வாங்கப்பட்டது, எத்தனை பேருக்கிடையே இந்த பண பரிமாற்றம் நடைபெற்றது என்பது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 1 கோடி ரூபாய் வரை பண பரிமாற்றம் நடந்திருப்பது முதல் கட்டமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அந்த வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த பண பரிமாற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் 20 பேரின் வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. இதில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் பணத்தை பங்கிடுவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் இந்த படுகொலை நடைபெற்றிருப்பதாகவும் இதனால் ஏற்பட்ட மோதலில் தான் அந்த கொலையாளிகளுக்கிடையே பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்றும் அந்த பண பரிமாற்றத்தில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது. இதையடுத்து வழக்கறிஞர்கள் மற்றும் கொலையாளிகள், கொலைக்கு திட்டமிட்டவர்கள் ஆகிய 3 தரப்பினருடைய அந்த குறிப்பிட்ட கொலைக்கு பின்னர், கொலைக்கு முந்தைய 1 வார காலத்தில் பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் அந்த 10 நாட்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதை காவல்துறை இப்போது கண்டுபிடித்திருப்பதால் இவர்களுடைய சொத்துக்களை முடக்குவதற்கு காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான நிர்வாக மற்றும் விசாரணை நடவடிக்கைகளின் ஆவணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த சொத்துக்கள் விரைவில் முடக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஸ்னிமா பானு.